வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில் இரண்டாவது நாளாக ராணுவத்தின் சார்பாக தற்காலிக பாலம் கட்டக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் ரகுவரன் தற்போது இந்த பாலம் எந்த அளவுக்கு முக்கியமானது மீட்பு பணிகளில் இன்னும் எந்தெந்த பணிகள் எல்லாம் மீட்பு பணி தொடங்க வேண்டியிருக்கு நிலை என்ன? தேவப்பிரியன், தற்போது இந்த மூன்றாவது நாளாக இந்த மீட்பு பணியானது வயநாடு பகுதிகளில் நடந்து வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூரல்மலை பகுதி தான் இந்த கிராமமே தற்போது அழிந்த நிலையில் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்ட நிலையில் தொடர்பு இல்லாத நிலையில் இந்திய ராணுவம் தற்போது முழு கட்டுப்பாட்டை இந்த கிராமத்தில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக நீங்க பார்க்கலாம், இந்த இரும்பு பாலம், தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணியானது நடந்து வருகிறது. அந்த பணிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சூரல்மலை கிராமத்திலையும் மேலே இருக்கிற முண்டக்கை பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. இதுவரைக்கும் முண்டக்கை பகுதிக்கு மீட்பு பணிகளை தொடர முடியல. ஏன் அப்படின்னா ஒரு ஜேசிபி வாகனமோ எந்த ஆம்புலன்ஸ் போன்ற எந்த ஒரு வாகனமும் அங்கே செல்ல முடியாத நிலை இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தற்போது வரை ஆற்றில் எந்த அளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். அதனால இந்த தற்காலிக பாலம் அமைக்குவது மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில இந்த தற்காலிக பாலம் இரவோடு இரவாக தற்போது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாலான அளவு இந்த பாலம் பணியானது முடிந்திருக்கக்கூடிய சூழல் இந்த காட்சிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜேசிபி போன்ற பெரிய வாகனங்கள் முண்டக்கை பகுதிக்கு சென்றால் மட்டுமே மீட்பு பணிகள், ஏன்னா இந்த எந்த அளவுக்கு, ஏன்னா முண்டக்கை கிராமம் முழுவதுமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ஜேசிபி போன்ற வாகனங்கள் சென்றால் மட்டுமே இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுடைய முழு விவரங்கள் தெரிய வரும். அதனால இந்திய ராணுவம் தற்போது இந்த பாலம், தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை முடித்திருக்கிறார்கள் என்றே தான் சொல்லணும். இதிலிருந்து இந்த ஜேசிபி வாகனங்கள் உள்ளிட்டவற்றையும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனத்தையும் எடுத்து சென்று இங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த முண்டக்கை அப்படின்னு சொல்ற இந்த பகுதிக்கு மீட்பு பணிகளை தொடர இருக்கிறாங்க. இந்த பணி கடந்த 2 நாட்களாக நடந்த நிலையில நேற்று கடுமையான மழை, மீண்டும் அதிக அளவு மழை பெய்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடுமையான பனிமூட்டமும் இருக்கு. அதனால இந்த பணிகள் தொய்வா இருந்தாலும் தற்போது இந்திய ராணுவம் முழு வீச்சில் இறங்கி தற்போது இந்த பணிகளை முடித்திருக்கிறாங்க. தேவப்பிரியன், மிக சவாலான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்திய ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்பான கள தகவலை கொடுத்திருக்கிறவன் அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறேன். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அனுபவத்தை மிரட்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். அனைத்தும் இழந்து நிற்கதியாக நிற்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சூரல் மலைப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த தடம் தெரியாத வகையில் மண் மற்றும் பாறை நிரம்பி காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் വേദന தெரிவித்தனர். അത് മോളെ മുണ്ടക്കായി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്തുനിന്ന് ഒന്നായിട്ട് വെള്ളം കല്ലും മണ്ണും ഒന്നായിട്ട് വന്ന് ഇവിടെ എല്ലാം വീടുണ്ടായിരുന്നു. ഈ വീടെല്ലാം അടിച്ചു തുടച്ച് പോയി. ഇവിടെ ഒരു 300 ഫാമിലി ഉണ്ടാവും. 300 വീടിന്റെ മേലുണ്ട്. അതാ മേലെ മലന്റെ മുകളിൽ വരെ വീടാ. ഇതിലാണ് റോഡ് ഉണ്ടായിരുന്നത്. ആ റോഡെല്ലാം പോയി. நிலச்சரிவு ஏற்பட்ட போது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு மலைப்பகுதிக்கு ஓடியதாகவும், விடியும் வரை கொட்டும் மழையில் நனைந்தபடி அங்கேயே இருந்ததால் உயிர் தப்பியதாகவும் பெண் ஒருவர் கண்ணீர் மல்க கூறினார். വീട് മൊത്തം ഇളകിയപ്പോഴാണ് ഞങ്ങൾ ഇറങ്ങി ഓടി മേലെ കയറി, ടെറസിന്റെ മേലെ കയറിയിട്ട് പിന്നെ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് കിടക്കുക ചെയ്ത് കയറി മലയ്ക്ക് കയറി അങ്ങോട്ട് പകുതി ഞങ്ങൾ എത്തുമ്പോഴേക്കും വന്നു. ഞങ്ങൾ കുറച്ച് ഓടിയവര് ഒരു 100-100 ആൾ അവിടെ ഉണ്ടായിട്ടുണ്ടാവും. അവിടെ നിന്നവര് മാത്രം ബാക്കി എല്ലാരും പോയി. എന്റെ ചെറിയച്ഛനും പോയി, എന്റെ ചെറിയച്ഛനും എന്റെ ആങ്ങളെയും പോയി. അവര് മുണ്ടക്കായലാണ്. കല്ലൊന്നും കാണുന്നില്ല. കല്ലും ചെളിയും വെള്ളമൊന്നും ഞങ്ങൾക്ക് കാണുന്ന ഒരു പുക മാത്രം. ആ ശബ്ദം കാരണം ഞങ്ങൾക്ക് ഇപ്പോഴും ചെവിയൊന്നും ക്ലിയർ ആയിട്ടില്ല. അലക്കിയാണ് ഇപ്പോഴും തോന്നുക. ആ കൊച്ചെല്ലാം മുഴക്കം വന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നുണ്ട്. நிலச்சரிவின் போது மகள் மற்றும் குழந்தையை காப்பாற்றிய முதியவர் தனது அனுபவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் மிரட்சியுடன் பகிர்ந்து கொண்டார். ഈ പൊട്ടി വരുന്ന മണ്ണ്, മരം, കല്ല്, ചെളി ഇങ്ങോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണ് ഇത് എല്ലാം എടുത്ത് തൂക്കി പുറത്തേക്ക് ഓടുന്നത്.
അത്ഭുതകരമായി രക്ഷപ്പെട്ടു. പക്ഷെ രക്ഷപ്പെടുന്ന 1 മിനിറ്റിലെ രക്ഷപ്പെടുന്നത്. இந்த வாதிலுக்கு கொஞ்சம் இடம், இந்த இடத்துல கூட்டி புறத்திலேச்சாடி மண்ணு ചെളി മൊത്തം 3 ചെളി മൊത്തം ചെളി. 1 സെക്കൻഡ് 1 മിനിറ്റ് വെച്ചാൽ പോയി. ചേറ് മേലെ ഏറി വരിക, പൊന്തി വരുന്നു. ഇത് ഫാനുണ്ടായിരുന്നു, അത് പിടിച്ച് അത് ഒരു മരം വന്നിങ്ങനെ ചെരിഞ്ഞ് നിൽക്കും. அந்த மரத்தில் ചവിട്ടി തൊട്ടടുത്ത റൂമിൽ ഇറങ്ങി. நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை அருகே உடல் நலம் சரியில்லாத மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பெண்ணை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு தங்களது காரில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றது. அப்போது பேட்டி அளித்த அப்பெண் சூரல்மலையில் இதுபோன்ற நிலச்சரிவை பார்த்ததில்லை என்று அச்சம் தோய்ந்த முகத்துடன் தெரிவித்தார். நாங்கள் இப்போ 5 வருஷமாக இங்கே இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மழை ஒரு வாரமாக அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 2 நாள் விடாமல் அடித்ததுனால தான் இந்த மாதிரி மண்ணிடிச்சல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்க ஸ்கூலெல்லாம் போயிடுச்சு. ஒரு சாப்பாட்டுக்கு கூட ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த டவுன் தான் இருந்துச்சு, அந்த டவுனும் போயிடுச்சு. ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதே மாதிரி எங்கள் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் தான் இந்த ஆபத்தில் போயிருக்காங்க. அனைத்து வசதிகளுடன் வீட்டில் வாழ்ந்து வந்த தாங்கள் தற்போது வீடின்றி நடு தெருவில் நிற்கதியாய் நிற்பதாக பெண் ஒருவர் விரக்தியுடன் தெரிவித்தார். எல்லாம் போச்சு, எல்லாம் வெள்ளம் வந்து சளி வந்து எல்லாம் போச்சு. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கரண்ட் அடுப்பு, எல்லா சாதனம், கேஸ் அடுப்பு, 2 வண்டி எல்லாம் போயிடுச்சு. நிலச்சரிவால் 2 கிராமங்கள் முற்றிலும் காணாமல் போய்விட்டதாக மக்கள் கண்ணீர் மல்க கூறினர். அண்மை செய்தி. கர்நாடகாவிலிருந்து ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1.70 லட்சம் கன அடியாக உயர்வு கண்டிருக்கிறது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 1.70 லட்சம் கன அடியாக உயர்வு கண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து 1.70 லட்சம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது. ஒகேனக்கல்லில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் நீர்வரத்து தற்போது 1.70 லட்சம் கன அடியாக உயர்வு கண்டிருக்கிறது. முன்னதாக 1.45 லட்சம் கன அடியிலிருந்து தற்போது 1.70 லட்சம் கன அடியாக ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது.